கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொகுதியை நிறைவேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறிவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, இது ஜமாதுல் ஆஹிர் மாதம். இதே மாதத்தினுடைய 11வது பிறையில் 1300 வருஷங்களுக்கு முன்னால் ஹிஜ்ரி 150வது ஆண்டில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தானார். அதையொட்டி இன்றைய தினம் நாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய பங்களிப்பையும், உலகத்தில் இன்று அவர்கள் எவ்வளவு பெரும் மக்களால் பின்பற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஏன் அதன் காரணம் என்ன என்பதையும் இந்த ஜும்மா உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, நாம் முஸ்லிம்களாக இருக்கிற போது மார்க்கம் ஒவ்வொரு அம்சத்திலேயும் நமக்கு சட்டம் வகுத்து சொல்லியிருக்கிறோம். நாம் பல் துலக்குவதிலிருந்து, சிறுநீர் கழிப்பதிலிருந்து, முகம் கழுவுவதிலிருந்து, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதிலிருந்து, திருமணம் செய்து கொள்வதிலிருந்து, வியாபாரம் செய்வதிலிருந்து, விவசாயம் செய்வதிலிருந்து, அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம மார்க்கம் திட்டவட்டமான சட்ட வரையறைகளை சொல்லியிருக்கிறோம். அந்த சட்ட வரையறைகளை நாம் அறிந்து கொள்கிற போதுதான் இஸ்லாத்தை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வேதமாக இருக்கிற திருக்குரானோ, அந்த வேதத்திற்கு விளக்கமாக இருக்கிற முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களோ நேரடியாக இஸ்லாத்தின் சட்டங்களை நமக்கு சொல்லித் தருபவைகளாக இல்லை. திருக்குரானும் அதே போல முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் சட்டங்களை உள்ளடக்கிய வேத செய்திகளாக இருக்கின்றன. சட்டம் அதுக்குள்ள இருக்குது. ஆனால் திருக்குரானை நீங்கள் திறந்து பார்த்தீர்கள் என்றால் ஒழுவின் சட்டங்கள், திருமணத்தின் சட்டங்கள், நோன்பின் சட்டங்கள் அப்படின்னு சட்ட வரிசையில் அது இருக்காது. அதை நம்ம ஒரு தடவை எடுத்து பார்க்கணும், அது எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கணும். திருக்குரான் அது ஒரு வேதத்தின் வடிவத்தில் இருக்கிறது. அதிலிருந்து சட்டங்கள் எடுத்து நமக்கு விளக்கி தரப்பட வேண்டும். இந்த சட்டங்களை எடுத்து விளக்கி தந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிற சட்டங்களை மாத்திரம் அல்லாமல் இனி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் எப்படி இந்த குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை எடுத்துக் கொள்வது என்கிற வழிவகைகளை சொல்லி தந்தவர்களில் முதன்மையானவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நமக்கெல்லாம் இன்னைக்கு முதன்மை தேவைப்படுறது, ஒருத்தர் கலிமா சொல்லிட்டாருன்னா முதல்ல தேவைப்படுறது இந்த சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான், இல்லையா? நம்ம ஒருத்தர் நமக்கு எல்லாம் முதல்ல என்ன தேவை? சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். குர்ஆன்ல அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து தேவைப்படுறது. இந்த முதன்மையான நமக்கான இந்த உதவியை செய்தவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது லேசாக இருக்கும். முதல்ல எல்லாம் கடைக்காரங்க கணக்கு வழக்கு கடையில் கணக்கு போடும்போது ஒரு பேனா எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து வரிசையாக எழுதி கணக்கு போடுவாங்க. ஒரு ஆளுக்கு போட்டு கொடுக்கறதுக்குள்ள கணக்கு போட்டு கொடுக்கறதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். இந்த கால்குலேட்டர்னு ஒன்று வந்துச்சு பாருங்க, அது இந்த கடைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தது அந்த கணக்கு வழக்குகளை தீர்த்து கொள்வதற்கு, எடுத்துக்கொள்வது. இது மாதிரியாக முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு சௌகரியத்தை செய்து கொடுத்தவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. நாம அவங்களுடைய
பங்களிப்பினாலே, அவங்க செய்த பணிகளாலே இந்த மார்க்கத்தின் சட்டங்களை எளிமையாக புரிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த தீனுக்கு தேவையான ஆட்களை தந்திருக்கிறார். சமூக ரீதியில் நம்மை ஆத்மார்த்தமாக மார்க்கத்தோடு இணைப்பதற்கான ஆட்களை அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்தில் கொடுத்தான். முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரியான ஆன்மீக பெரியவர்களை முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கி வைப்பதற்காக அல்லாஹ் கொடுத்தான். அதே போல மார்க்கத்தின் சட்டங்களை நமக்கு வகுத்து தந்து அதை நாம எளிதாக புரிந்து கொள்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதற்கும் அல்லாஹ் சில ஆட்களை கொடுத்தான். அரசியல் ரீதியாக நாம் வலிமைப்படுவதற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் சில ஆட்களை கொடுத்தான். அப்படி அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தின் சட்டங்களை எளிமையாக்கி தருவதற்கு கொடுத்த நபர் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. மிகச்சிறந்த உலகம் கண்ட அறிஞர்களில், பேரறிஞர்களில் மிகச்சிறந்த ஒரு அறிஞர். எந்த ஒரு விஷயத்தையும் அவருடைய அறிவு திறனால் மிக அழகாக வாதிட்டு நிரூபித்து விடக்கூடிய சக்தி படைத்தவர். அவர் மூலம் முஸ்லிம் சமுதாயம் மிகப்பெரிய பலன் அடைந்தது. நான் அடிக்கடி சொல்வது, நாமெல்லாம் யோசிச்சு பார்க்கிறோம், அவங்களும் நம்மள மாதிரி ஒரு காலத்துல ஒரு அத்தா அம்மாவுக்கு பிறந்து வாழ்ந்தவங்க தான். 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அந்த அவங்களுடைய பேரு இன்னைக்கு உலகத்துல எப்படி நிலைச்சு நிக்குது பாருங்க. அவங்க ஒன்றும் நபி இல்லை, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி அல்ல. ஒரு முஸ்லிமாக பிறந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய பேரால இன்னைக்கு உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஹனஃபி ஜமாத். அப்ப ஹனஃபிங்கிற வழிமுறையை பின்பற்றுகிறவர் தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய நாடுகளில் மிக அதிகமாக இருப்பவர். இப்போ இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இது இங்கேயே மிகப்பெரிய எண்ணிக்கையிலான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கேரளா அல்லது சில பகுதிகளில் இருக்கிற கடற்கரை பகுதிகள் இருக்கிற இடங்களை தவிர மற்ற இடங்கள்ல எல்லாருமே ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர். ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த சட்ட வழிகளை பின்பற்றுகிறார்கள் அர்த்தம். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கான ஒரு பங்கு இருக்கிறது என்கிற போது அந்த செல்வாக்கை நாம எண்ணி பார்ப்போம். எவ்வளவு பிரம்மாண்டமான மிகுந்த மரியாதைக்குரிய உலகத்தினுடைய மிகுந்த செல்வாக்குக்குரிய மனிதர்களில் ஒருவராக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் 1300 வருஷ பாரம்பரியத்தை நாம் தொடர்கிறோம் என்ற அர்த்தம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மௌத்தான வருஷம் பிறந்தாங்க, 150ல பிறந்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா 150ல மௌத்தானாங்க. இமாம் ஷாஃபி அதே 150ல பிறந்தாங்க. இப்போ இமாம் அபூ ஹனீஃபாவை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும், அல்லது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும், நம்முடைய இஸ்லாமிய மார்க்க சட்ட பாரம்பரியம் என்பது 1300 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது ஏன் நான் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்றேன்னா, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் கடந்த 30 வருஷங்கள்ல ஏற்பட்டுவிட்ட சச்சரவுகள், முஸ்லிம் உம்மத்து சரியாக சிந்திக்க தவறியதன் காரணத்தினால் ஏற்பட்டுவிட்ட சச்சரவு. நம்ம மார்க்கத்துல நாம சட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சட்டம் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆளை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ரொம்ப சிம்பிளான கருத்து. சட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சட்டம் தெரிஞ்ச ஒருத்தரை பின்பற்றித்தான் ஆகணும். இப்ப உடம்பு சரியில்லை போச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் தான் தீரணும். வீடு கட்டணும்னா ஒரு இன்ஜினியரை அணுகித்தான் தீரணும். அப்படின்னு இருக்கா இல்லையா? நமக்கு தெரியாத போது அவர் அணுகித்தான் தீரணும். எப்படி இது யதார்த்தமோ அது மாதிரியான ஒரு யதார்த்தம் தான் நமக்கு சட்டம் வேணும்னா நாம ஒரு சட்ட அறிஞரை அணுகித்தான் ஆக வேண்டும். இந்த அடிப்படை அறிவு நமக்கு இல்லாம போனதுனாலதான் குர்ஆன் ஹதீஸ்ங்கிற ஒற்றை போலியான வாதத்தை வைத்துக் கொண்டு சமூகத்தில் பல பேர் பாரதூரமான விளையாட்டுகளை நடத்திவிட்டார். இன்னைக்கும் பாருங்க, எத்தனை பள்ளிவாசல் ஒரு தெருக்குள்ள இருக்கு.
எத்தனை பாங்கு சத்தம் கேட்குது. இந்த பாங்கு சத்தம் கேட்கும் போது சந்தோஷம் வருதா சங்கடம் வருதா சகோதரர்கள்? இத்தனை பாங்கு சத்தம் கேட்கும் போது நமக்கு என்ன வரணும்? ஆஹா, இவ்வளவு பள்ளிவாசல் இருக்குன்னு சந்தோஷம் வரணும். ஆனா அது சந்தோஷத்தை தருதா சங்கடத்தை தருதா? அந்த பாங்கில் எத்தனை விளையாட்டுகள் நடக்கிறது. நோம்பு காலத்துல பார்க்கறோம் இல்லையா? நோம்பு திறக்கிற நேரத்துல நம்ம எல்லாரும் நோம்பு திறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாங்கு சொல்லிட்டா எவ்வளவு தடுமாற்றத்தை ஏற்படுத்துது. இப்ப இவ்வளவு சர்ச்சைகளை சமூகத்தில் ஏற்படுத்தியதில் இருந்த அடிப்படை பிழை என்னன்னா, சமுதாயம் உன்னை புரிஞ்சுக்கல. நமக்கு மார்க்க சட்டம் சொல்லி தர்றதுக்கு ஒருத்தர் வேணும். அது இருந்தால் தான் முடியும். இந்த கோஷம் குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும் என்கிற கோஷம் போலித்தனமானது. எவனாவது குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும்னு சொன்னவன் வெறும் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் உங்க கையில கொடுத்து நீ பார்த்து செஞ்சுக்கன்னு சொன்னானா, நான் சொல்லி தர்றது சட்டம்னு ஏத்துக்க. எங்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, எங்க ஆய்வுக்குழு இப்படி சொல்லுது, இப்படித்தானே சொன்னாங்க. இந்த இதை புரிந்து கொள்ளாமல் போனதுனாலே சமூகம் மிகப்பெரிய, இது நம்ம நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் முஸ்லிம் சமுதாயம் பெரிய சிக்கல்களையும் சிரமத்தையும் சந்தித்தது. இப்ப நாம ஒருத்தரை சட்டத்துக்கு பின்பற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற போது யாரை பின்பற்றுறது அடிப்படையில் யோசிக்கணுமா இல்லை? ஒரு டாக்டர்கிட்ட போகணும், ஒருத்தருக்கு ஹார்ட் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னா எவ்வளவு பேருக்கு கேட்கிறோம், எந்த டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு எல்லாம் கேட்கிறோம். ஒரு வக்கீலை பார்க்கணும்னா எத்தனை பேருக்கு விசாரிக்கிறோம், யார்கிட்ட போய் யார்கிட்ட கேட்கலாம். சரி, அப்படி கொஞ்சமாவது நாம விசாரிக்க வேணாமா புத்தி உள்ளவங்களாக இருந்தா? ஆனா அந்த புத்தியை கடன் கொடுத்து விட்டது முஸ்லிம் சமுதாயம், கொஞ்சம் யோசிக்கல. இப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவது ஒரு ஆளு, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளு. அவரு 4 மதுஹப் எதுக்கு, இஸ்லாம் ஒண்ணு தானே, மதுஹப் ஒன்னாத்தான் இருக்கணும்னு சொல்லி மக்களை நாங்கள் ஒன்றுபடுத்த போறோம்னு சொல்லி அமைப்பு ஆரம்பிச்சாங்க. 4 மதுஹப்புக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இப்ப 40க்கு மேல ஆயிடுச்சு. இன்னென்ன பேருன்னு இல்லை, எல்லா பேர்லையும் அமைப்பு ஜமாத் அமைப்புகளை உருவாக்கிட்டாங்க. அப்படி உருவாக்கின பிறகு யார் இதையெல்லாம் உருவாக்கினாரோ அவர்களே இவன் யோக்கியன் அல்ல என்று சொல்லி அடித்து துரத்தினார்கள். அடித்து துரத்தி எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கான். அவங்கிட்ட இப்போ ஒரு ஆள் சட்டம் கேட்கிறான். போன வாரத்தில் ரொம்ப ஃபேமஸா ஊடகங்கள்ல வந்து ஒருத்த சட்டம் கேட்கிறான். என்ன சட்டம்னா, ஹோட்டல் கடையில சிலைகளை வச்சிருந்தா அந்த ஹோட்டல்ல சாப்பிடலாமா? நமக்கு என்ன தோணுதுங்க, ரொம்ப நல்ல கேள்வி மாதிரி தோணுது இல்லையா? ஹோட்டல் கடைகளில் சிலைகளை வச்சிருக்கேன், அந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு மேம்போக்கான ஒரு அநீதியான கேள்வி அப்படின்னா, தேவையற்று உருவாக்கப்படுகிற கேள்வி அப்படின்னா, நம்ம வாழ்ற நாட்டில் நம்மளை சுத்தி கோயில் இருக்கு, இல்லையா? கோயில் இல்லாத ஊர் இருக்கா? இப்ப நாம என்ன கேட்கணும், கோயில் இருக்கிற ஊர்ல குடி இருக்கலாமான்னு எவனும் கேட்கறது இல்லை. கேட்கறது யாராவது கேட்கறானா, கோயில் இருக்கிற ஊர்ல குடி இருக்கிறோமா? சரி, பஸ்ல போறோம், எல்லா பஸ்லயும் பெரும்பாலும் சாமி போட்டோ வச்சிருக்கான். எவனாவது கேட்கிறானா சாமி போட்டோ வச்சிருக்கிற பஸ்ல போலாமான்னு? யாரும் கேட்கறது இல்லை. இப்ப நமக்கு வேலை செய்யறாங்க, வேலைக்கு வர்றாங்க, எத்தனையோ வேலைகளுக்கு, கட்டட வேலைக்கு வர்றான், அல்லது கூரியர் பாயா தபால் கொண்டு வர்றான், எல்லாரும் நெஞ்சில சாமி போட்டோ வச்சிருக்கான். யாராவது நம்ம கேட்கிறோமா, இந்த சாமி போட்டோ போட்டோம்னா வேலைக்கு வைக்கலாமான்னு கேட்கிறோமா? இதெல்லாம் கேட்கல. அப்படின்னா நான் அதான் சொன்னேன், எவ்வளவு அநியாயமான கேள்வின்னு நான் தான் சொன்னேன். இது ஜனங்களை திசை திருப்புகிற தேவையற்ற ஒரு கேள்வி. சாமி போட்டோ வச்சிருக்கிற அல்லது சாமி சிலை வச்சிருக்கிற ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாமா? தூய்மைவாதம் என்கிற பெயரில் சமூகத்தை திசை திருப்புகிற வேலையை சில ஷைத்தான்கள் திட்டமிட்டு செய்தார். இந்த கேள்வியை, அதனால இந்த கேள்வியை நாம பொருட்படுத்த வேண்டாம். இந்த கேள்வி வேண்டாம், தேவையில்லாதது. ஏன்னா இத்தனை தலைமுறையா நாம செஞ்சிருக்கிறோம், தப்புன்னு செஞ்சிருக்கோமா? சரி, அது ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு ஒரு பதில் சொல்றான்னு வைங்க, அந்த பதிலும் தேவையில்லாதது. ஏன்னா பதில் சொல்வதற்கு எந்த வகையிலும் தகுதியற்ற ஒருத்தன் பதில் சொல்றான்.
எந்த வகையிலும் தகுதியற்றவன் அவர்களுடைய ஆட்களாலேயே பேசப்பட்ட ஒருத்தன் பதில் சொல்றான். அதனால நம்ம என்ன செய்யணும்னா அந்த பதிலையும் பொருட்படுத்த வேணாம், அந்த கேள்வியும் பொருட்படுத்த வேணாம், பதிலையும் பொருட்படுத்த வேணாம். ஆனால் இந்த நிகழ்வு, இப்படி ஒருத்தன் கேள்வி கேட்டான் என்கிற இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, சட்டம் குறித்த கேள்விகள் சமூகத்துக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதை நாம யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இது புரியுதா? இந்த ஒரு செய்தி, என்ன கேள்வி, யார்கிட்ட என்ன கேள்வி கேட்டான் என்பதோ, அதுக்கு என்ன பதில் சொன்னான் என்பதையோ நாம ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் நாம இந்த நிகழ்வில் இருந்து யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கேள்விகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், சட்ட கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் சொல்றதுக்கு ஒருத்தர் தேவை. அப்படி பதில் சொல்ல ஒருத்தருடைய பதில் தேவை என்கிற போது அந்த பதிலின்படிதான் நாம் மார்க்கத்தை கடைபிடிப்போம் என்கிற போது அந்த பதில் சொல்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. 1300 வருஷங்களாக ஹனஃபி மதுஹப் என்கிற டைட்டில் கோடிக்கணக்கான மக்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பின்பற்றி வருகிறார்கள் என்றால் அதற்கான நியாயம் என்ன என்பதை இந்த வரலாற்றின் இந்த உரையின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வாங்க. நாம இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 4 இமாம்கள்ல அவர் தான் மூத்தவர். 4 இமாம்கள் இருக்காங்கல்ல, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு 4 இமாம்கள் இருக்காங்க. 4 பேர் யாருன்னா சட்டம் சொன்னவங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சட்டம் நமக்கு சொன்னவங்க. மக்கள் இந்த 4 பேருக்கு மேலையும் பலர் சட்டம் சொன்னாங்க. இமாம் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் லைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் மேலையும் பல பேர் சட்டம் சொன்னாங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து. ஆனா பின்னாடி காலம் போக போக அவர்களை பின்பற்றியவர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த 4 சட்டம் சொன்னவர்கள் மட்டும் உலகத்தில் நிலைத்தார்கள். அதனால பிற்காலத்தில் வந்த அறிஞர்கள் சொன்னாங்க, நாம இனி இஸ்லாத்தை கடைபிடிப்பதாக இருந்தால் இந்த 4 பேரில் ஒருவரை கடைபிடித்தால் போதுமானது, இதுக்கு மேல ஒருத்தர் தேவையில்லை என்று ஹிஜ்ரி 300க்கு பின்னால் வந்த அறிஞர்கள் முடிவு செய்தார்கள். அதனால் இந்த 4 மதுஹபுகள் மட்டும் நிலைச்சிருக்கு. இது மக்கள் எங்களை மட்டும் பின்பற்றினாங்கன்றதுனால அது நிலைச்சிருக்கு. இதுல மூத்தவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அவர் பிறந்தது ஹிஜ்ரி 80ல. ஹிஜ்ரி 80னா நாம இன்னைக்கு ஹிஜ்ரி 1444ல இருக்கிறோம். அவங்க பிறந்தது ஹிஜ்ரி 80ல, அதாவது முதல் நூற்றாண்டுல பிறந்தாங்க. கூஃபா அப்படிங்கிற நகரத்தில் பிறந்தார். கூஃபாங்கிறது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உருவாக்கிய நகரம். ஈராக்கை கைப்பற்றிய போது உமர் ரலியல்லாஹு தஆலா ஈராக்கில் 2 நகரத்தை உருவாக்கினாங்க. அவங்களா திட்டமிட்டு உருவாக்கினாங்க. படைத்தளபதி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொல்லி 2 நகரங்களை உருவாக்கினார்கள். அதில் ஒன்று கூஃபா, இன்னொன்று பஸ்ரா. இப்ப நம்ம எல்லாம் கேள்விப்படுறோமா இல்லையா, ஈராக்கில் இருக்கிற பிரபலமான நகரங்கள். இந்த நகரங்களை உருவாக்கிய பெருமை ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவங்க தான் உருவாக்கினாங்க. அவங்க உருவாக்குற நகரங்கள்ல ஈராக்கில் இருக்கிற கூஃபாங்கிற நகரத்துல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார். அவங்க பிறந்த காலகட்டம் இஸ்லாமிய அரசாங்கத்தை உமையா என்கிற ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்தாங்க. அந்த கலீஃபாக்களுக்கு பின்னாடி உமையாக்கள் ஆட்சி செய்தாங்க. உமையாக்களுக்கு பின்னால அப்பாசியாக்கள் ஆட்சி செய்தார்கள். அப்படிங்கிற வரைக்கும் ஓரளவுக்கு இஸ்லாமிய அரசியல் வரலாற்றை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். உமையாக்கள் ஆட்சி செய்கிற காலகட்டத்தில் இவங்க அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் ஆட்சியாளராக இருக்கிற காலகட்டத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார். அவங்களுடைய பூர்வீகம் அரபியா பாரசீகமா அப்படின்னு ஒரு சர்ச்சை நடக்குது. வரலாற்றில் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தின்படி அவங்களுடைய பூர்வீகம் பாரசீகம். பாரசீகம்னா ஈரான்ல இருக்கிற பகுதி, அங்கதான் பார்சி மொழி பேசுறவங்க. அவங்களுடைய பூர்வீகம் பாரசீகம். அங்கிருந்து அவங்க ஈராக்கினுடைய இந்த கூஃபா பகுதியில அவங்களுடைய முன்னோர்கள் குடியேறி இருக்கிறாங்க.
இவங்களுடைய இயற்கை பெயர் அபு ஹனீஃபா கிடையாது. அவருடைய இயற்கை பெயர் நுஅமான் அப்படிங்க. அபு ஹனீஃபாங்கிறது அவருக்கான பட்ட பேர். அது ஏன் அந்த பேர் வந்துச்சுங்கிறதுக்கு நான் பின்னால காரணம் சொல்றேன். அவருடைய இயற்கை பெயர் நுஅமான், அவர் தந்தையினுடைய பெயர் சாபித். அதனால அவருடைய பெயர் நுஅமான் பின் சாபித் என்பது அவருடைய இயற்கையான பெயர். அவர் காலகட்டத்தில் அவங்களுடைய தகப்பனார் எல்லாம் ஜவுளி தொழில சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. அதனால ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி மற்ற விரிவான தகவல்கள் பெருசா கிடைக்கல. அவங்க தகப்பனார் ஜவுளி தொழில் பார்த்தாரு, ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆனா நல்லவர்கள், ஆதிங்கள் நல்லவர்களோட நெருக்கமான தொடர்பில் இருந்திருக்கிறாங்க அவங்க குடும்பம் அப்படிங்கிறது தெரியுது. ஜவுளி தொழிலில் ஈடுபட்டது. இந்த காலகட்டத்தில் நிறைய சஹாபாக்கள் கூஃபாவுக்கு வருவாங்க. ஏன்னா சஹாபாக்களுடைய காலம் தான். ஹிஜ்ரி 110 வரைக்கும் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப இவர் 80ங்கிற போது அது சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். சஹாபாக்கள்னா உங்களுக்கு தெரியும், நபித்தோழர்கள் வாழ்ந்த காலம். நபித்தோழர்களில் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்களை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதுல குறிப்பாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆமிர் இப்னு துஃபைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சுமார் 20 சஹாபாக்களை இமாம் அபு ஹனீஃபா சந்திச்சிருக்காங்க. அதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்ததுங்கிறது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க, கூஃபாங்கிற ஒரு பெரிய நகரத்தில் வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கிற போது சஹாபாக்களை இவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, சந்திச்சிருக்காங்க. சஹாபாக்களை சந்தித்தவர்களை இஸ்லாமிய வழக்கம் தாபிஈ என்று அழைக்கும். சஹாபாக்களை சந்திச்சவங்க தாபிஈங்கள். நாம துஆ செய்கிற போது ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்வோம், சஹாபாக்களுக்கு துஆ செய்வோம், அந்த சஹாபாக்களை பின்தொடர்ந்தவர்களுக்கு துஆ செய்வோம், அவர்களை பின்தொடர்ந்த தாபிஈங்களுக்கு துஆ செய்வோம். இதெல்லாம் நாம ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய பெயர்கள். சஹாபாக்கள், தாபிஈங்கள், தாபிஈங்கள். சஹாபாக்கள்னா ரசூலுல்லாஹ்வை பார்த்தவங்க, ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்திருந்தா அவர் சஹாபி. பார்த்திருந்தா போதும், பார்த்தாலே அவர் சஹாபி தான். அவருடைய அந்தஸ்து இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு தனி உயரத்தில் இருக்கக்கூடியது. சராசரி மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சஹாபாக்களுக்கு அடுத்து சஹாபிகளோடு பழகியவர்கள் தாபிஈகள். தாபிஈன் யார சொல்ல மாட்டோம், ஒரு சஹாபியை பார்த்து மட்டும் இருந்தா அவர் தாபின்னு சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ்வை பார்த்து மட்டும் இருந்தா சஹாபின்னு சொல்லிடுவோம். ஒரு சஹாபியை ஒருத்தர் பார்க்கத்தான் செய்தாரு அப்படின்னா அவர் தாபின்னு சொல்ல மாட்டோம். அந்த சஹாபியோடு பழகி இருக்க வேண்டும். கொஞ்ச காலமாவது அந்த சஹாபியோடு பழகி இருக்கணும். அவர்கிட்ட இருந்து ஹதீஸுகளை கேட்டு இருந்தா அவரை தாபின்னு சொல்லுவோம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹாபாக்களோடு அவங்க பழகி இருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள், பழகி இருக்கிறார்கள். ஆனால் நிறைய ஹதீஸுகளை கேட்கிற மாணவர்களாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் வேலையில் இருந்தார். அவர் ஜவுளி தந்தையோடு சேர்ந்து ஜவுளி தொழிலில் ஈடுபட்டிருந்தாரு. அந்த தொழில் பணிகளுக்கு இடையே அவர் இளைஞராக இருக்கிற போது சஹாபாக்களை சந்திச்சிருக்கிறாரு, அவங்களோட இருந்திருக்கிறாரு, ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்காரு. முழுமையாக அவர்களிடத்திலிருந்து பாடம் படிப்பவராக இருந்ததில்லை. அவர் ஹதீஸுகளை கற்றதெல்லாம் சஹாபாக்களிடமிருந்து பாடம் படித்த தாபியர்களிடமிருந்து தான் நிறைய ஹதீஸுகளை இமாம் அபு ஹனீஃபா கற்றிருக்கிறார். அதனால இமாம் அபு ஹனீஃபாவை எந்த தரத்தில் சேர்ப்பார்கள்னா சிகாரு தாபிஈன், தாபிஈன்களில் இளையவர் என்கிற தரத்தில் வைப்பார். இளையவர்னு சொன்னா வயசுல சின்னவர்னு அர்த்தத்தில் அல்ல, சஹாபியிடத்திலிருந்து நிறைய படிக்கல, சஹாபியிடத்திலிருந்து குறைவாக கல்வி கற்றுக்கொண்டவர் அப்படின்ற அர்த்தத்தில் அவரை சிகாரு தாபிஈன் என்ற வகையை சார்ந்தவராக ஆக்குவார்கள். அப்ப இந்த இமாம்கள்ல இமாம் அபு ஹனீஃபா யாருன்னா சஹாபிகளை பார்த்த, சஹாபிகளோடு பழகிய தாபிஈன் பிரிவை சார்ந்தவர். இதுவும் நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த தாபிஈன் பிரிவு, அந்த தாபிஈன் பிரிவுக்கு பின்னால் வரக்கூடிய தாபிஈன் பிரிவு, இவை அனைத்துக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் துஆ செய்யப்பட்ட காலகட்டத்தில் இந்த பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்.
அவங்க ஜவுளித்துறையில் தான் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு தனித்திறமை இருந்ததை அந்த ஊரில் இருந்த சில பேர் பார்த்தாங்க. அதில் ஒருத்தர் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் கூஃபா நகரத்தில் பெரிய சட்ட அறிஞராக இருந்தார். அவர் இமாம் அபூ ஹனீஃபாவை ஒரு தடவை பார்க்கிறார். ஏன்னா இவங்களுக்கு ஆலிம்களோட சேர்ந்து பழகுகிற பழக்கம் இருக்கு. இமாம் அபூ ஹனீஃபாவை ஒரு தடவை பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ யார் கூடப்பா சுத்திக்கிட்டு இருக்க? சகஜமா கேட்குறேன், நீ யார் கூட சுத்திக்கிட்டு இருக்க? இப்போ இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, நான் கடைத்தெருக்களில் சுத்திக்கிட்டு இருக்கேன், நான் வியாபாரி, நான் கடைத்தெருக்களில் சுத்திக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு துடிப்பு இருக்கு, உங்ககிட்ட ஒரு துடிப்பு இருக்கிறது, ஒரு ஒரு கூர்மை, புத்தி கூர்மை உங்ககிட்ட இருக்கு, நீ ஏன் அறிஞர்களோடு பழகக்கூடாது என்று கேட்கிறார். கடைத்தெருக்களில் பழகுவதை குறைத்து விட்டு நீ ஏன் அறிஞர்களோடு பழகக்கூடாதுன்னு கேட்க. பெரிய மனிதர்களுடைய வார்த்தைகள் சில நேரத்தில் உள்ள தூய்மையோடு பேசப்படுகிற வார்த்தைகள் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் பாருங்க. அப்படி ஒரு மாற்றத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில் அது ஏற்படுத்தியது. வியாபாரத்துறையிலேயே கவனம் செலுத்தி ஈடுபட்டிருந்த அவர் அதற்கு பிறகு கல்வித்துறைக்கு திரும்பினார். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு பிறகு கல்வித்துறைக்கு திரும்பினார். எல்லா அறிஞர்களாக ஒவ்வொருத்தரையா தேடி தேடி போய் பார்த்து அவர்களிடமிருந்து கல்வி கற்றுக்கொள்வதில் ஆர்வம் செலுத்த ஆரம்பித்தார். வியாபாரம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்துச்சு, கடைசி வரைக்கும் வியாபாரம் செய்தார். ஆனா வியாபாரத்துக்கு இடையிலேயே அவர் கல்வி கற்றுக்கொள்வதிலேயும் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். இயல்பாக அவரிடத்தில் இருந்த அறிவு கூர்மை, அவர் பெற்றுக்கொண்ட ஆசிரியர்களிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அறிவு அவரை பக்குவமானவராகவும் மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் வாய்ந்தவராகவும் உருவாக்குச்சு. நம்மள ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்? நாங்க மார்க்கத்தில் அடிப்படையான தேவைகள், கருத்துக்கள் விஷயத்துல உறுதியானவங்களா இருக்கும். நம்மளை சுத்தி கசா முசான்னு எவ்வளவோ கருத்துக்கள் பேசப்படலாம். அப்ப அதுல எல்லாம் இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. நாம தொழுகைக்கு வர்றோம், தொழுகிறோம், ஜும்மால் இருக்கிறோம், பயான் கேட்கிறோங்கிற போது நமக்கு ஒரு தெளிவு வரும். நம்மகிட்ட எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் காலத்தின் குழப்பங்களுக்கு ஆட்படாத ஒரு தெளிவு நம்மள ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இமாம் அபூ ஹனீஃபா அதுக்கு ஒரு உதாரணம். அவர் வியாபாரத்துல தான் இருந்தாரு. ஆனா இந்த வியாபாரத்தில் இருந்த காலகட்டத்திலும் அறிஞர்களோடு கொஞ்ச நெஞ்ச தொடர்பு இருந்த காலகட்டத்தினால அவர்கிட்ட ஒரு தீர்க்கமான சிந்தனை இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் உமையாக்களுடைய காலகட்டத்தில் பிறந்தார்னு. இந்த உமையாக்களுடைய காலகட்டம் எப்படிப்பட்டுச்சுன்னா, இஸ்லாத்துல நிறைய கொள்கை குழப்பவாதிகள் உருவாகி இருந்த நேரம். இப்ப எப்படி கொள்கை குழப்பங்கள் பல வகையில் இருக்கோ, அப்ப அதே மாதிரி கொள்கை குழப்பங்கள் நிறைய உருவாகி இருந்துச்சு. எப்படி கொள்கை குழப்பம்னா, ஒரு குரூப் இருந்துச்சு ஹாரிஜியாக்கள். அவன் என்ன சொன்னான்னா, ஒரு ஆள் பெரும்பாவம் செஞ்சா அவன் காஃபிரு. ஒரு ஆள் பெரும்பாவம் செய்தார், பெரும்பாவம்னா திருட்டுறது ஒரு பெரும்பாவம், விபச்சாரங்கிறது ஒரு பெரும்பாவம், அந்நிய பெண் மீது அவதூறு சொல்வதுங்கிறது ஒரு பெரும்பாவம், சிர்க் வைக்கிறது ஒரு பெரும்பாவம். பெரும்பாவம் செஞ்சா அவன் காஃபிர் ஆயிடுவான். நம்முடைய கருத்து, ஒரு ஆள் பெரும்பாவம் செஞ்சா அவன் ஃபாஸுக்கு பாவி ஆவான், அதனால அவன் காஃபிர் ஆகிவிட மாட்டான். இதுதான் நம்ம கருத்து. அதனால அவன் முஸ்லீமாகவே தான் நம்ம நினைப்போம். பெரும்பாவம் செஞ்சா காஃபிர் ஆயிடுவான்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லிச்சு. அதே போல ஷியாக்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, கலீஃபாக்கள் 4 பேர் இருக்காங்கல்ல, இந்த 4 பேர்ல முதல்ல இருக்கிற 3 பேரை திட்டுவாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா மட்டும் உயர்த்துவாங்க. இப்படி ஒரு குரூப், இப்படி ஒரு குரூப் இன்னைக்கும் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அந்த அப்படி ஒரு குழுவா இருந்துச்சு. சில பேர் விதிங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ் நமது வாழ்க்கையில் விதியை நிர்ணயித்திருக்கிறான், என்னென்ன நடக்கும் என்ற விதியை நிர்ணயித்திருக்கிறான், கலா கதிர்னு ஒத்துக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி நிறைய குழப்பங்கள் உருவாயிட்டு இருந்த காலத்துல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. ஆனா அந்த குழப்பங்களில் இருந்தெல்லாம் அவங்க ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்திருந்தாங்க. அதுதாங்க அறிவாளியினுடைய அடையாளம். நாம புத்திசாலிகளா இருக்கிறோம்னா, நாம இந்த குழப்பங்களில் எல்லாம் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நாம வந்துடணும். அது எங்க அவருக்கு உபயோகப்படுது பாருங்க. அவங்க ஒருத்தர் இடையில சந்திச்சு, ஏப்பா நீ வியாபாரத்திலேயே இருக்கிறீங்க, நீ ஏன் அறிவை தேடி போக கூடாதுன்னு சொன்ன உடனே
அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய அறிஞராக இருந்த அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பேரறிஞர் அவர், பேர் ஆளுமை இஸ்லாமிய வரலாற்று. அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட போய் நான் உங்ககிட்ட மாணவரா சேர்த்துக்கிறேன்னு கேட்கிறேன். அவர் சீக்கிரத்துல ஒருத்தர் மாணவரா சேர்த்துக்கிறதுக்கு இல்லைன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆர்வத்துல வருவாங்க, ஒரு நாள் 2 நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அன்றைக்கு இருந்த காலத்துல ஒருத்தர் மாணவரா சேர்த்துக்கிறதா இருந்தா அவருக்கு உண்மையில ஆர்வம் இருக்கா, இவர் தகுதியானவரான்னு பார்த்து சேர்த்துப்பாங்க. அதனால அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, உன்னை நான் ஏன் மாணவனா சேர்த்துக்கிறேன்? அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்கிட்ட 3 கருத்து இருக்கு. முதல் கருத்து, முன்னோர்கள் எல்லோரை பற்றியும் நல்ல எண்ணம் எனக்கு இருக்கிறது. அதுக்குள்ள அடங்கி இருக்கிற செய்தியை பாருங்க. முன்னோர்கள்ல மற்ற 3 சஹாபாக்களை விட்டுட்டு ஒரு சஹாபியை மட்டும் தூக்கி வச்சிருக்கிற ஷியா கருத்து உலகத்தில் இருக்கிறது. இவர் அதை சொல்லாம இவர் எப்படி சொல்றாரு? முன்னோர்கள் எல்லோரை பற்றியும் நல்ல மதிப்பெண் இடத்தில் இருக்கிறது. 2வது அவர் சொன்னார், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் விதியை நம்புகிறேன். அவர் 2வது சொன்னார், நான் விதியை நம்புகிறேன். 3வது ஒரு கருத்து சொன்னாரு, பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிராக மாட்டார்கள் என்பதை நான் நம்புகிறேன். இந்த 3 கருத்துக்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். அந்த கால சூழ்நிலை எப்படி இருந்தது, இந்த 3 கருத்துக்களை ஒருவர் சொல்லும் போது இவர் சாதாரணமான ஆள் இல்லை, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவே இவர் தீர்க்கமான முடிவோடு இருக்கிறார், இந்த இளைஞன் தீர்க்கமான முடிவோடு இருக்கிறார் என்பதை அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவரை மாணவராக ஏற்றுக்கிட்டார். அப்படி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தீட்சண்யத்தை அவருடைய இளமையின் தொடக்கத்திலேயே வெளிப்படுத்தினார். இமாம் அபூ ஹனீஃபாவிடமிருந்து நாம பெற்றுக்கிற பாடம் இது. நம்ம மார்க்க விவகாரங்கள் முந்திக்கிட்டு கருத்து சொல்றவங்களாகவும் இருக்கக்கூடாது, அவசரப்பட்டு கருத்து சொல்றவங்களாகவும் இருக்கக்கூடாது, யோசிக்காம ஆய்வு செய்யாம கருத்து சொல்றவங்களாகவும் இருக்கக்கூடாது. இது மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய தீன். இது ஏதோ ஒரு வீணா போனவர்களால் உருவாக்கப்படுகிற ஒரு அமைப்பு அல்ல இது, அரசியல் கட்சியோ அமைப்போ அல்ல இது. இதுல கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்படி இருந்துட்டு அந்த பக்கம் மாறிக்கலாம் அப்படின்னு நினைப்பதற்கான அல்லது நாம் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் இறப்புக்கு பின்னும் நமக்கு வழிகாட்ட வேண்டிய மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தில் நம்மிடத்திலே தெளிவான தீர்க்கமான கருத்துக்கள் இருக்க வேண்டும், குழப்பங்களுக்கு ஆட்பட்ட ஒரு கருத்து இருக்கக்கூடாது. அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த தீட்சண்யத்தை அவங்களுடைய இளம் வயசுலேயே பெற்றிருந்தார். நான் அதைத்தான் இளைஞர்களுக்கும் ஆரம்பத்தில் சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆட்டு மந்தைகளை மாதிரி பின்னால போற போக்கு வேண்டாம். சில பேர் ஹஜ்ரத்மார்கள் தான் பிடிக்காது, ஏதோ ஒரு காரணம், அதனால ஹஜ்ரத்மார்கள் சொல்றதை கேட்கிறது. இன்னும் சில பேருக்கு அப்படியெல்லாம் இல்லை, யாரோ ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறாங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸுகளோட போறது. சில பேருக்கு எந்த கருத்தும் இல்லாம இங்க போனாலும் என்ன அங்க போனாலும் என்னன்னு போறது. ஒரு இளைஞன் அவனுடைய மார்க்கத்தை இப்படி அலட்சியமானதாக எடுத்துக்கொண்டால் பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு அவர் என்ன வழிகாட்டுதலை பெறுவார்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கை நமக்கு சொல்லுது, நீங்க திட்டமா தீர்க்கமா இருக்கணும். அதனாலதான் அவருக்கு அபூ ஹனீஃபா என்று பெயர் வந்தது. அபூ ஹனீஃபா என்றால் நேரான வழிக்கு சொந்தக்காரர் என்பது அர்த்தம். அந்த மக்கள் குழப்பத்துக்கு ஆட்பட்டிருந்த காலகட்டத்திலேயும் கூட மிகச் சரியான கருத்தை அவருடையதாக்கி இருந்தார், அதில் தீர்மானமான கருத்தை அவர் கொண்டிருந்தார் என்கிற காரணத்தால் அபூ ஹனீஃபா என்ற பட்ட பெயர் அவருக்கு வந்தது. அபூ ஹனீஃபானா நேரான வழியை பின்பற்றக்கூடியவர்னு அர்த்தம். ஷிபிலி நுஅமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பதிலை சொல்றாங்க, இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு இதனாலதான் இந்த பெயர் வந்துச்சு. அவங்கள்ட்ட ஆரம்ப காலத்துல இஸ்லாத்திய அறிவு தொடங்கின ஆரம்ப காலத்துல அவங்கள்ட்ட எதையும் அறிவார்த்தமாக வாதம் செய்து விடுவதில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். வாதம் செய்வதில் தேர்ச்சி பெற்றவன் உடனே நீங்க நம்ம காலத்தில் நடக்கிற இந்த விதண்டாவாத பேர் வழிகளோடு ஒப்பிடக்கூடாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நான் யாரோடு வாதம் செய்கிற போதும் நான் பயப்படுவேன். என்ன பயப்படுவேன்? என் எதிரி தவறிழைத்து விடக்கூடாது என்று நான் பயப்படுவேன். வாதம் செய்வாங்க எதுக்கு? சத்தியம் வெளிப்படணுங்கிறதுக்கு, எதிரியை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக அல்ல, அவன் பேசுற எல்லாத்தையும் மறுக்கணுங்கிறதுக்காக அல்ல. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என் எதிரி தவறிழைத்து விடக்கூடாது, எது சத்தியமோ அது வெளிப்பட வேண்டும் என்று பயந்து பயந்து நான் வாதிடுவேன் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க.
நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த காலகட்டத்தில் நிறைய கொள்கை குழப்பவாதிகள் இருந்தார்கள். அவர்களோடெல்லாம் அவர்களுடைய பிரச்சனைகளில் அறிவார்த்தமாக வாதிட்டார்கள். எது சத்தியமோ அந்த சத்தியத்தை மிக எளிதாக நிலைநாட்டினார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக எளிதாக நிலைநாட்டினார். ரொம்ப ஃபேமஸான ஒரு விவாதம் இருக்கிறது. கலீஃபா அபூ ஜஃபர் அல் மன்சூருடைய ஆட்சி காலத்துல நாத்திகர்கள் கலீஃபாவிடத்துல வந்து அரசரிடத்துல வந்து சொல்றாங்க, எங்களோட வாதம் பண்றதுக்கு, நாத்திகர்கள்னா உங்களுக்கு தெரியும் கடவுளை மறுப்பவர்கள், எங்களோட வாதம் பண்றதுக்கு நீங்க உங்களோட ஒரு ஆளை வர சொல்லுங்க. கலீஃபா பேசி ஆராய்ந்து பார்க்கிறார் யார் பொருத்தமானவர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் பொருத்தமானவர் என்று அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க சின்ன பிள்ளையிலிருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிகழ்ச்சி தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு விவாதத்துக்கு நாள் குறிக்கப்படுது. எல்லாரும் வந்துட்டாங்க. அரசர் வந்து விட்டார், அந்த பக்கம் பேசக்கூடிய நாத்திக அறிஞர்கள் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபா வரல, லேட்டாச்சு, கொஞ்ச நேரம் தாமதமாக வந்தார். எதிரிகள் வந்து கேலியா பேசினாங்க அரசர்கிட்ட, என்ன உங்க ஆளு இவ்வளவு திட்டம் போட்டு இவ்வளவு வாதத்துக்கு இவ்வளவு லேட்டா வர்றாரு, பயந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு கேலி பேசினாங்க. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நான் வர்ற வழியில ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். திஜ்லா நதிக்கரையை நான் கடந்து வந்தேன், அதில் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். அங்கே ஒரு படகு தானாக வருகிறது, யாரும் அந்த படகை இயக்கவில்லை. ஒரு படகு தானாக வருகிறது, அது தானாக கரையிலே நங்கூரம் விடுகிறது, அது தானாகவே சரக்குகளை ஏற்றிக்கொள்கிறது, பிறகு தானாகவே அந்த சரக்குகளோடு அது புறப்பட்டு போய்விடுவதை பார்த்தேன். அந்த ஆச்சரியம் தாங்க முடியாம நின்றுட்டேன், அதனால லேட் ஆயிடுச்சுன்னாங்க. உடனே பக்கத்தில் இருந்த இந்த பகுத்தறிவுவாதிகள் சொன்னாங்க, இது என்ன அண்ட புழுகாக இருக்கிறது, இது என்ன இவர் இப்படி ஒரு பொய் சொல்றார், அது எப்படிங்க எல்லாம் தானாக நடக்கும் என்று கேட்டபோது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஒரு சின்ன படகுக்கு இது சாத்தியமில்லை என்றால் அடுக்கடுக்காக இருக்கிற வானங்கள், கணக்கில் இல்லாத சாலைகள், எண்ண முடியாத அலைகளை கொண்ட இந்த உலகத்தை தானாக ஒரு உருவாகி இருக்கும் என்று சொல்வது எப்படி சாத்தியப்படும் என்று கேட்டார்கள். அந்த நாத்திகர்கள் வாயடைத்து போனார்கள் ஒரு வரலாறு. இதெல்லாம் நம்ம சின்னதிலிருந்தே கேட்டிருப்போம். சகோதரர்களே, இந்த வாதத்துக்கு சொந்தக்காரர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. இந்த வாதத்திலே இருக்கிற பெரிய சிறப்பு என்னன்னா, இன்னைக்கும் நாத்திகத்திற்கு எதிராக நாம் பேசுவதாக இருந்தால் இந்த உதாரணத்தை தான் எல்லோரும் முதலில் பயன்படுத்துவார். ஒரு கப்பல் தானாக இயங்குகிறது என்று சொன்னால் அதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா என்ற அந்த உதாரணத்தை தான் சொல்வார். இப்படி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பத்தில் அவங்க வாதம் செய்வதில் மிக தேர்ந்தவர்களாக இருந்தார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் என்னுடைய உஸ்தாது மாலிக் இமாம் கிட்ட கேட்டேன், அரைத்த இமாம் அபீ ஹனீஃபா, நீங்க அபூ ஹனீஃபாவை பார்த்திருக்கிறீங்களான்னு கேட்டேன். இமாம் ஷாஃபி சொல்றாரு, நான் என் உஸ்தாத் இமாம் மாலிக்ட்ட கேட்டேன், நீங்க அபூ ஹனீஃபாவை பார்த்திருக்கீங்களா? அப்போ அவர் சொன்னாரு, நான் பார்த்திருக்கேன். ஏன்னா இமாம் அபூ ஹனீஃபா மதீனாவுக்கு போகிற போது இமாம் மாலிக்கை சந்தித்திருக்கிறார். அவர் பின்னால் பிறந்தவர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 94 பிறந்தவங்க, இமாம் அபூ ஹனீஃபா 80 பிறந்தவங்க. பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இதோ எனக்கு முன்னால் இருக்கிற இந்த செங்கல் தூண் தங்கம் என்று வாதிடுவார் என்றால் அதை அவர் நிரூபித்து விடுவார், அவ்வளவு அறிவாளி என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொல்றார். அவ்வளவு சிறந்த அறிவாளி. அவருடைய அறிவாற்றலால் அவர் எந்த உண்மையையும் சாதித்து விடக்கூடியவர். அவருடைய அந்த திறன் இந்த போலி கொள்கைவாதிகளுக்கு எதிராக சத்தியத்தை நிலைநாட்டுவதிலே மிகப்பெரிய அளவிலே அது பயன்பட்டது. அதே போல அவங்க சட்டம் படிச்சுக்கிறதுலையும் தேர்ந்தவங்களா. மதீனால போய் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் படிச்சாங்க. மக்காவில் போகும்போது மக்காவில் இருக்கிற அறிஞர்களை பார்த்து படிச்சாங்க, மதீனாவுக்கு போகும்போது மதீனாவில் இருக்கிற அறிஞர்களை பார்த்து படிச்சாங்க, பெரும் அறிஞர்களை பார்த்து படித்தாங்க. மதீனாவுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகன் சுலைமான் என்பவரிடத்தில் கல்வி கற்றார்கள். அதுபோல வேற இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் சாலிம் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கல்வி கற்றாங்க. இப்படி நிறைய பேரிடத்திலிருந்து கல்வியை தேடிக்கொண்டார். அவங்களுடைய உஸ்தாது உங்கள்கிட்ட ஒரு துடிப்பு இருக்குதுன்னு சொன்ன பிறகு எங்கெல்லாம் கல்வி கற்க முடியுமோ அங்கெல்லாம் கற்றுக்கிட்டார். உஸ்தாது இடத்துல திரும்ப கூஃபாவுக்கு வந்து ஹம்மாத் இப்னு சுலைமான் என்பவரிடத்தில் 18 வருஷம் கல்வி கற்றார்.
நாம எல்லாம் யோசிக்கணும் நண்பர்களே, படிக்கிறதுங்கிறதுக்கு நாம் எவ்வளோ காலம் கொடுக்குறோம், எவ்வளோ காலம் கொடுக்குறோம். +2 படித்தா முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிறோம் பெரும்பாலும். அதுக்கப்புறம் காலேஜுக்கு படிக்கிறோம், அல்லது காலேஜ் முடித்தா ஒரு 23 வயசோட படிக்கிறதுன்றது முடிஞ்சிருச்சுன்னு நாம் சொல்கிறோம். இவர் படிக்கிற இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படிக்கிறாங்க. ஹம்மாது பின் சுலைமான் அவர் தான் கூஃபாவுடைய மிகப்பெரிய சட்ட அறிஞராக இருந்தார். அவர்கிட்ட கூஃபா நகரம் அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய ஹதீஸ் கலையினுடைய கேந்திரமாக இருந்தது. தாருல் இல்ம் கல்வியின் பட்டணம் என்று அந்த கூஃபாவை அழைத்தார்கள். கூஃபா நகரத்தின் பேரறிஞராக ஹம்மாது பின் சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. அவர்கிட்ட 18 வருஷம் படிக்கிறார். அப்படி 18 வருஷம் படிக்கும்போது, நிறைய படிக்கும்போது, பெரிய அறிவாளியாக இருக்கும்போது, ஊரே இவரை அறிஞர் என்று பாராட்டும் போது மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வரும், நம்ம நிறைய படிச்சிட்டோம்னு ஒரு நினைப்பு வரும் இல்லையா? ஒரு தடவை அவங்களுடைய உஸ்தாது ஹம்மாது, அவங்களுடைய உஸ்தாது ஒரு மௌத்துக்காக வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த தர்ஸ்ல நீ உட்கார்ந்துக்க, இந்த பாடத்துல நீ உட்கார்ந்துக்க என்று தன்னுடைய இடத்துல கொஞ்ச நேரம் இமாம் அபு ஹனீஃபாவை உட்கார வச்சார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவர் வர்றதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல 60 மசாலாக்களுக்கு நான் தீர்ப்பு சொல்லிட்டேன். 60 மசாலாக்கு தீர்ப்பு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் நான் எழுதி வச்சேன். என் உஸ்தாது வந்த உடனே அவர்கிட்ட நான் காமிச்சேன், பெருமையோட காமிச்சேன். நீங்க இருந்த இடத்துல உட்கார்ந்து நான் இவ்வளவு சொல்லிட்டேன், 60 விஷயத்துக்கு 60 மசாலாக்கு தீர்ப்பு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து கேட்கிறவங்க எப்படி வேணாலும் கேட்கலாமா இல்லையா? நான் தீர்ப்பு சொல்லிட்டேன்னு காட்டின போது அவங்களுடைய உஸ்தாது பார்த்தாரு, அதுல 40 மசாலாக்களுக்கு நீ சொன்ன தீர்ப்பு சரிதான், ஆனா 20 மசாலாக்கு நீ சொன்ன தீர்ப்புல திருத்தம் தேவை இருக்குதுன்னு சொன்னாங்க. இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க, நான் திகைச்சு போனேன். ஏதோ நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதாக நான் நினைச்சு நான் இருக்கிற போது இந்த மார்க்கம் விஷயத்துல நான் சொன்னதில் இவ்வளவு பிழைகள் இருக்கிறதா, 23 விஷயங்கள் திருத்தம் தேவை இருக்கிறதா? அப்ப நான் முடிவு செஞ்சேன், இந்த ஹம்மாது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இனி சட்டம் சொல்லவே மாட்டேன், அவங்களிலிருந்து கல்வி கற்பதில் தான் நான் கவனமாக இருப்பேன் என்று சொல்லி மேலும் கல்வி கற்றார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அறிவின் தீட்சண்யம் மிக்கவராக இருந்த போதும் கல்வி கற்பதற்காக மேலும் மேலும் தன்னை ஈடுபடுத்தி எங்கே எல்லாம் படிக்க முடியுமோ அங்கே எல்லாம் படிச்சுக்கிட்டார். இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க, ஒரு நாசுவங்கிட்ட இருந்து 5 விஷயத்தை நான் கத்துக்கிட்டேங்க. ஒரு நாசுவங்கிட்ட இருந்து 5 விஷயம் கத்துக்கிட்டேன். மக்காவுக்கு போயிருந்தேன், ஹஜ்ஜ முடிச்சுட்டு தலையை மொட்டையை அடிக்க போகும்போது நான் போய் உட்கார்ந்தேன். அப்ப அந்த நாசுவன் சொன்னா, நீ கிபிலா இப்படி உட்கார்றதுக்கு திரும்பி உட்கார்ந்தா காபாவை முன்னோக்குற மாதிரி இருக்குமேம்மா. நான் அதை பார்த்து திரும்பினேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னா, எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னா, நான் இங்கிருந்து இடது பக்கத்தை காமிச்சேன், அவன் வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் சொன்னா, சும்மா இருக்கிற நேரத்தில் நீ தஸ்பீஹ் சொல்லிக்கிட்டு இருக்கலாமேன்னு சொன்னான். நான் அது இன்னும் நீளமா போகுது, நேரம் தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க, அவன் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றையும் நான் அறிவாக நோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இதெல்லாம் எங்கிருந்துப்பா நீ படிச்சேன்னு கேட்டேன். அந்த நாவீரன் சொன்னா, நான் எங்க போய் படிக்கிறது, நான் படிக்கல. அத்தா இப்னு அபீ ரபாஹ் அவருடைய உஸ்தாத் இமாம் அபு அத்தா இப்னு அபீ ரபாஹ் ஹஜ்ஜுக்கு வருகிற போது மொட்டை அடிக்கும் போது இப்படி நடந்து கொள்வார். இந்த தீன் சகோதரர்களே, அருமையான இளைஞர்களே, நான் உங்களுக்கு சொல்லுவேன், தீன் என்பது ஆட்களை பார்த்து படிப்பது சகோதரர். தீன் என்பது ஆட்களை பார்த்து படிப்பது, நல்லவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்கிற வழிமுறையை பார்த்து, இதுதான் மார்க்கம் என்று படிப்பதுதான் தீன். விவாதங்களை பார்த்தோ தர்க்கங்களை பார்த்தோ அல்ல. அந்த நாசுவன் சொன்னா, அத்தா இப்னு அபீ ரபாஹ் இப்படி வரும்போது இப்படி செய்வாரு, அதனால நான் சொன்னேன்னு சொன்னேன். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு இடத்திலேயும் மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய 40வது வயசுல, அவருடைய 40வது வயசுல அவங்க உஸ்தாது ஹம்மாது பின் சுலைமான் மௌத்தா போனார். மௌத்தான உடனே அவருக்கு பின்னாடி எல்லாருமா சேர்ந்து இமாம் அபு ஹனீஃபாவை நீங்க தான் அடுத்து இருக்கணும்னு சொன்னாங்க. இமாம் அபு ஹனீஃபா, எனக்கு தகுதி இல்லை, நான் சட்டம் சொல்றதுக்கு வேணாம், பொருத்தமானவன் அல்லன்னு விலகி நின்றார். அப்ப எல்லாரும் ஆலோசனை பண்ணாங்க, அடுத்து யார் இருக்கிறா? ஹம்மாது பின் சுலைமானுடைய மகன் ஒருத்தர் இருக்கார், அவரை சொல்லலாமான்னு யோசிச்சாங்க. அவருக்கு நல்ல அரபு இலக்கியத்தில் புலமை இருந்தது, ஆனால் சட்டத்தில் புலமை இருக்கல. இன்னொருத்தர் மூசாங்கிற பேர்ல இருந்தாரு, அவரும் பெரிய ஆள் தான், அவரை வைக்கலாமான்னு யோசிச்சு பார்த்தாங்க. அவருக்கு சட்டம் தெரியும் தான், ஆனால் அனுபவம் குறைவு. சட்டம் அவருக்கு தெரியும், ஆனால் பதில் சொல்லிய அனுபவம் குறைவு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. கடைசியில முடிவு செய்தாங்க, அபு ஹனீஃபா இமாமிடத்துல சொன்னாங்க, நீங்க தான் சட்டம் சொல்லணும்னு சொன்னாங்க.
120 ஹிஜ்ரி 120 தன்னுடைய 40வது வயசில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூஃபா நகரத்தில் சட்டம் சொல்வதற்கு உட்கார்ந்தார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி தொடங்கிய நேரம். சட்டம் சொல்றதுன்னா எப்படி சட்டம் சொல்லுவாங்க அந்த காலத்துலன்னா, மக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு என்ன பதில், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன பதில். இப்போ கூட இன்னைக்கு கூட என்கிட்ட ஒரு அம்மா, நான் உம்ராவுக்கு போறேன், எனக்கு இந்த நேரம் பார்த்து மாதவிடாயா வந்துருச்சு, நான் என்ன செய்யறது, எஹ்ராம் கட்டுறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. காலையில் பதில் சொன்னேன், இல்லைம்மா பரவாயில்ல, உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் எஹ்ராம் கட்டிக்கலாம், இங்கிருந்து உம்ரா செய்ய போறோம்னா நாம எஹ்ராம் கட்டிட்டு நீங்க போயிடலாம், அங்க போய் சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க தவாஃப் செய்தா போதும் அப்படின்னு சட்டம் சொல்றோம். இப்படி சொல்றோமா இல்லையா? அப்படி அதே போல மக்கள் வந்து கேட்பாங்க, இவங்க பதில் சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறையா இருந்துச்சு. இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் அவங்கள்ட்ட வந்து சட்டம் சொல்ல ஆரம்பிச்ச போது அவங்க எப்படி சட்டம் சொல்றாங்கன்னா, வந்து கேட்கிறவங்களுக்கும் சட்டம் சொல்றாங்க, இனி இப்படியெல்லாம் பிரச்சனை உருவாகும், அதற்கு வந்தால் எப்படி என்றும் சட்டம் சொன்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சட்ட சாதனை என்னன்னா, வந்து கேட்டதுக்கு சட்டம் சொன்னதல்ல, இனி இப்படி பிரச்சனை வந்தால் என்ன செய்வது, அப்படியெல்லாம் யோசித்து தான் இந்த செயற்கை கருத்தரிப்பு முறைன்னு ஒன்று சொல்றோமா இல்லையா? ஒரு ஆளு அவருடைய விந்தணுவை எடுத்து வெளியே கொண்டு வந்து குழந்தையை உருவாக்கினால் அதில் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் இருக்கு பாருங்க, ஒரு கற்பனையாக இருக்கிற யோசனைகள். அந்த மாதிரி கற்பனையான விஷயங்களுக்கும் இப்படி ஒன்று நடந்தால் என்னன்னு சட்டம் சொல்லி வச்சாங்க. அப்படி அவங்க சொல்லி வச்ச சட்டம் தான் இன்னைக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் செயற்கைக்கோளில் பயணம் செய்தால் அவர் எப்படி தொழுவது என்று சட்டம் சொல்ல உதவுகிறது. அண்டார்டிகாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இருப்பவர்கள் வருஷத்துல 3 மாசம் வெயிலா இருக்கும், வெளிச்சமா இருக்கும், அது 3 மாசம் இருட்டா இருக்குங்கிற பகுதியில் இருக்கிறவங்க எப்படி தொழுகிறதுன்னு கேட்டா சட்டம் சொல்வதற்கான அடிப்படை வகைகளை அவர்கள் தான் உருவாக்கி வைத்தார். இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சாதனையை நாம அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த தீன் காலத்திற்கும் நிலைத்து நிற்பதற்கான சட்டங்களை எடுத்து தந்து, இனி எதிர்காலத்திலும் என்ன தேவைப்படுமோ அதற்கான சட்டங்களை எப்படி எடுத்துக்கொள்வது என்கிற வழிவகைகளையும் சிந்தித்து அவர்கள் சொன்னார். கிட்டத்தட்ட 60,000 சட்டங்களை அவர்கள் எப்படி சொன்னார். அப்படி சொல்ல காரணத்தினால என்ன ஆச்சுன்னா, உலகத்துல அவருடைய பேர் பரவுச்சு. உலகத்தில் எத்தனை நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு. உலகத்துல எத்தனை நாடுகள்ல இருந்து ஆட்கள் அவரை தேடி வந்தார்கள். மக்கா, மதீனா, டமாஸ்கஸ், பசரா, மொசூல், எகிப்து, யமன், யமாமா, பஹ்ரைன், தபுரிஸ்தான், இஸ்ஃபஹான், நிஹாவந்து, நைசாப்பூர், புகாரா, சமர்கந்த், இதெல்லாம் அன்றைய இஸ்லாமிய உலகத்தில் இருந்த பெரும் பெரும் நகரங்கள். அந்த நகரங்களிலிருந்து மக்கள் அலையலையாக அவரை தேடி வந்தார். தேடி வந்தவங்களுக்கு ஒரு சட்டம் சொன்னார். இதுல என்ன ஆச்சரியம்னா, அவருக்கு ஹதீஸ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் பலரும் கூட அவரை தேடி வந்தார்கள். ஹதீஸ்னா என்ன, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த ஹதீஸுக்குள்ளிருந்து எப்படி ஒரு சட்டத்தை எடுப்பது என்பதை அறிந்து கொள்வதற்காக அவருக்கு ஹதீஸ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களே பலர் அவரிடத்தில் வந்து பாடம் பயில வந்தார்கள். அப்படி ஒரு பெரிய சட்ட அறிஞராக உருவானாரு. பெரிய அவருடைய அந்தஸ்து பெருகிச்சு. அப்படி பெருகும் போது இயல்பாக என்ன ஏற்படும்னா, ஆட்சியாளர்களோட பிரச்சனை ஏற்படும். ஆட்சியாளர்கள் அவருக்கு நீதிபதி பதவியை கொடுக்க முன் வந்தார்கள். கலீஃபா அல் மன்சூர் அவரை பாராட்டி அவரை வாழ்த்தியவரே அவரை நீதிபதி பதவியை கொடுக்க முன் வந்தாரு. நீதி பதவியை வாங்க மாட்டேன்ட்டார். கலீஃபா கூப்பிட்டு கேட்டார், ஏன் நீங்க நீதிபதி ஆக மாட்டேங்கிறீங்க? அவர் சொன்னாரு, உங்களுக்கு சார்பாக நான் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நான் என்ன பதில் சொல்றேன்? ஏன்னா ஆட்சி தலைமை நீதிபதியில் உட்கார்ந்து இருக்கும் போது இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா, நீதிபதி பதவியில் உட்கார்ந்துட்டு என்னமெல்லாம் செய்யறாங்க. நீதிங்கிறது என்னமோவாக இருக்கிறது, எல்லோரும் ஆட்சியாளர்களுடைய ஊதுகுழலாக இருக்கிறார்கள் பார்க்கணும். அப்ப அவர் சொல்றாரு, அரசருக்கு சார்பாக நான் சாட்சி சொல்ல வேண்டிய, நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருந்தால் அல்லாஹ்வின் சபையில் நான் என்ன சொல்லுவேன்? அதுக்கு அடுத்து அபூ ஜஃபர் கேட்டாரு, சரி நான் அனுப்பின அன்பளிப்புகளை எல்லாம் நீ ஏன் வேணாம்னு சொன்னீங்க? அவர் சொன்னாரு, அந்த அன்பளிப்புகள் உங்கள் சொந்த பணத்திலிருந்து இருக்குமானால் நான் வாங்கி இருப்பேன். நீங்கள் அரசாங்க பணத்திலிருந்து அதை எனக்கு கொடுத்தீர்கள். அதை பெறுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யோசிச்சேன். ஏன்னா அவரே பணக்காரர் தான். அந்த அன்பளிப்புகளை பெறுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு யோசிச்சேன். அதனால் தான் அன்பளிப்புகளை தவிர்த்தேன். என்ன சொல்லியும் அவர் அந்த நீதி பதவியை ஏற்க மாட்டேன்னாரு. அரசர் அவரை சிறையில் அடைத்தார். ஆச்சரியம் பாருங்க, இந்த மார்க்கத்திற்கு இவ்வளவு மகத்தான சேவைகளை செய்தவர் பக்தாதின் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு 110 கசையடிகள் தரப்பட்டது என்று வரலாறு. அடித்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அடிச்சாங்க. 110 கசையடிகள் தரப்பட்டது.
அப்படியும் அவங்க அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்க சம்மதிக்கல. கடைசியில் ஹிஜ்ரி 150வது வருஷத்தில் அவர்கள் வஃபாத்தானார்கள். விஷம் கொடுத்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அவருடைய கருத்துக்கு மக்கள் மத்தியில் மதிப்பு இருந்த காரணத்தினாலே விஷம் கொடுத்து அவர் கொல்லப்பட்டார்னு ஒரு கருத்து இருக்கு. இல்ல இயல்பாக அவர் மௌத்தானார்னு ஒரு கருத்து இருக்கிறது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இமாம் அபூ ஹனீஃபா அவருக்கு மரண வேதனை வருகிறது என்று தெரிந்த உடனே சஜதாவில் விழுந்தார். ஃபமாத்த சாஜிதா, சஜதாவிலேயே அவர் மௌத்தானார் என்று இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். மௌத்தாவதற்கு முன்னால் ஒரு வசியத் அவர்கள் செய்தார்கள். என்னை அடக்கம் செய்வதாக இருந்தால் ஆக்கிரமிக்கப்படாத நிலத்தில் என்னை அடக்கம் செய்யும். ஆக்கிரமிக்கப்படாத யாரோ அரசரோ அதிகாரிகளோ ஆக்கிரமம் செய்யாத இடத்தில் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று எழுதிவிட்டு அவர் மௌத்தானார். பகதாதில் இருக்கிற ஒரு பொது கபிரிஸ்தானில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அடக்கம் செய்யப்பட்ட இடம் இப்போது மஹல்லத் அபி ஹனீஃபா என்று அழைக்கப்படும், அபு ஹனீஃபா மஹல்லா என்று அழைக்கப்படுகிறது. அங்கே ஒரு பெரிய பள்ளிவாசலும் இருக்கிறது. பகதாதிலே அவருடைய கபர் இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பகதாதுக்கு வருகிற போதெல்லாம் அந்த கபரை ஜியாரத் செய்வார்கள். இமாம் அபு ஹனீஃபாவுக்காக துஆ செய்வார்கள். ஒரு மகத்தான மனிதர், ஒரு பெரிய வியாபாரியாக இருந்து இந்த தீனுக்காக அவருடைய அறிவாற்றலால் மிகப்பெரிய செய்தவர். இவங்க தாங்க பின்பற்ற தகுந்தவர். நாம யாரை பின்பற்றுறோம் அப்படின்னு யோசிக்க வேணாமா? நாம பின்பற்றக்கூடியவர்களுடைய தரம் என்ன, தகுதி என்ன, வாழ்க்கை என்ன என்றதை நாம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு இருக்கிற பெருமை, அந்தஸ்து எப்படிப்பட்டது? நாம இன்றைக்கு யார் யார் பேச்சை கேட்பதற்கு கவனம் செலுத்துகிறோம் என்று யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. இது தீன், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் விஷயத்துல நாம அலட்சியமான அல்லது தாந்தோன்றித்தனமான ஒரு போக்கில் யார் யாரையோ பின்பற்றி போய்விடக்கூடாது. தகுந்த தரமான மனிதர்களை தேடி தெரிந்து பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தியது புரிவானாக. அவர்களால் பயன்பெற்றுக் கொள்ளக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.